அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சஞ்சாரம் உங்களுடைய மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய ரண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது இந்த இடம் வந்துட்டு நோய் கடன் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்த அளவு மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நோய் கடன் எதிரி விஷயத்தில் நீங்களாம் கவனமாக இருக்கணும். கடன் சுமை அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கணும். இஎம்ஐ போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அப்புறம் நோய் விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். முதுகுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு விடுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மொத்தத்தில் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரி தோணும். உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்கன்னா உடனே டாக்டரை போய் பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் இது பிரச்சனை காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உடனே இது டாக்டர்கிட்ட போய்ட்டு இது என்னவோ அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்க. இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 10 அல்லது 15% தான் பாதிக்கும். அது கூட நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் பாதிக்கும். மற்றபடி பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுவதற்கான பாதிப்பு இல்லை. உடல் நலனில் கவனம் தேவை. அடுத்து கடன் விஷயத்தில் கூட கவனம் வச்சுக்கோங்க. இஎம்ஐ போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அடுத்து உங்களுடைய எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக 6ஆம் இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்தளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டும். வீண் வம்பு வழக்கு எதையுமே போகாமல் இருப்பது நல்லது. பழைய எதிரி யாருனா இருந்தாங்க கூட அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த காலகட்டத்தில் 1 வருஷம்தான். புரியுதுங்களா? அதாவது இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யார்கிட்ட எந்த வம்புத்துமும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது தான். சரி, பார்த்துங்க. சரி, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இது எப்படி இருக்குனாக்கா, 2ஆம் இடம் என்பது அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் வந்திருக்காரு. இதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னாக்கா ராகு பகவான் அதாவது சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி, குடும்பத்தில் கொஞ்சம் ஹார்ஷாக குடும்பத்தில் மட்டும் இல்லை, பொதுவாகவே ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாக்கா கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி சம்டைம்ஸ் தூண்டுவார். புரியுதுங்களா? அதனால் பேச்சில் கவனம் தேவை. பேராசைப்படக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனை ஏற்படாது. இது மாதிரி வாக்கு விஷயத்தில், அதாவது யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். புரியுதுங்களா? பேராசைப்படக்கூடாது. ஆனால் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு நல்ல விஷயம்தான். இதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் பெருமளவு ஏற்படாது. ஏன்னா ராகுவால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட குரு பகவான் அந்த பிரச்சனைகளை பெருமளவு தவிர்த்து விடுவார், அதாவது தடுத்து விடுவார். அதனால் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெருமளவில் குறைவுதான். ஃபினான்சியில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. நல்லா கேட்டுங்க. ஃபினான்சியில் உங்களுக்கு பெருமளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை என்பது நல்ல விஷயம்தான். இதனால் தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. தொழில் நல்லா அமோகமாக நடக்கும். இதனால் தொழிலால் தன லாபம், தொழில் அபிவிருத்தி. சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா? வெளியில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய தொழில் மேன்மை அடையும். தொழில் சிறப்படையும். புரியுதுங்களா? உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் நல்லா தான் இருக்கும். அதனால் தொழிலை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம், நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அது அயன சயன
போக விரயஸ்தானம். இந்த இடத்த குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால் என்ன பலன்கள் இருக்குனாக்கா, அது வெளிநாடு, வெளியூர், வெளிநாடு போன்ற இடத்துல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, கல்விக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டம் அதற்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதற்கு தகுந்த அனுகூலமான நல்ல பலன்களை உங்களுக்கு இருக்குது. அதனால் வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம், நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? விரயஸ்தானமும் அது இருக்கிறது. அயன சயனம் என்றால் தூக்கம் கூட இந்த காலத்தில் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? தூக்க விஷயம் மேம்படும். ஏற்கனவே ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கூட, அதனால் தூக்கம் கெட்டால் கூட, கடந்த காலங்களில் ஒரு 5 ஹவர் தூங்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு 7 ஹவர் தூக்கம் வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லா தான் வரும். புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய அயன சயன விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த தூக்கம் போன்ற விஷயங்களும் நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா? விரயஸ்தானம் அது இருப்பதால் அதையும் பார்வையிடுகிறார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. ஏன்னா அதை விருத்தி பண்ணி விட்டுருவார். அதை விரயத்தை விருத்தி பண்ணி விட்டுருவார். அதாவது இது சுப விரயமோ அல்லது ஏதோ ஒரு விரயமோ, பெரும்பாலும் சுப விரயமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் ஒரு சுப கிரகம். அதனால் சுப விரயம் ஏற்படுற மாதிரி எதனா பண்ணி விட்டுருவார் குரு பகவான். புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விரயம் உண்டு. உங்களுக்கு சிக்கனமாக நீங்கள் இருப்பது நல்லது தான். புரியுதுங்களா? ஏன்னா குரு பகவான் பார்க்குற இடத்தை விருத்தி பண்ணி விட்டுருவார். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் விரயம், அதாவது சுப விரயமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் விரயம் ஏற்படுத்துவார். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கன போக்கை கடைபிடித்தாக வேண்டும். சிக்கன போக்கை கடைபிடித்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ஏறக்குறைய ஒரு 80% நல்லா தாங்க இருக்குது. புரியுதுங்களா? அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் குரு பகவானுடைய பார்வைகள் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதாவது 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம். அதாவது கடன், நோய், வம்பு வழக்கு, சத்ரு, எதிரி, இந்த விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புரியுதுங்களா? மற்றபடி எல்லாமே குரு பகவானுடைய பார்வை உங்கள் மகர ராசிக்கு அனுகூலமாக தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏறக்குறைய இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 85% நல்லாவே இருக்குங்க. அதனால் கவலை விடுங்க. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.